தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய 4 அமைச்சர்கள் சபையில் அம்பலப்படுத்திய எம்பி. பாடசாலை மாணவர்கள் உட்பட இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை. தமிழர் பகுதியில் பெண்ணின் சூட்சும திருட்டு சுற்றி வளைத்து பிடித்த மக்கள். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அரசின் அதிரடி நடவடிக்கை. ஹொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூடு யாழில் சிக்கிய மற்றொரு சந்தேக நபர். முட்டை மற்றும் இறைச்சி விலையை கட்டுப்படுத்த புதிய திட்டம். உயர்தர பரீட்சை நிறைவடைய முன்னரே விடைத்தாள் திருத்தம் வெளியான அறிவிப்பு. பலத்த பாதுகாப்புடன் வவுனியாவுக்கு அழைத்து செல்லப்பட்ட பைக்கோ சமனின் மனைவி. இடியுடன் கூடிய மழை யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். 4 அமைச்சர்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பிரித்தானியாவுக்கு பயணம் செய்தபோது அவர்களுக்கு சிக்கன வகுப்பு அனுமதி சீட்டுகள் வழங்கப்பட்டிருந்தும் அவர்கள் இரகசியமான வணிக வகுப்பில் பயணித்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க நேற்றைய தினம் வரவு செலவு திட்ட வரைவில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த சம்பவம் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தும் செயல் என்று குற்றம் சாட்டிய அவர் இது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுஜீவ சேனசிங்கவின் கூற்றுப்படி அமைச்சர்கள் முதலில் சிக்கன வகுப்பு பிரிவில் அமர்ந்திருந்தனர். ஆனால் விமானத்தின் உட்புற விளக்குகள் அணைக்கப்பட்டவுடன் அவர்கள் பேய்களைப் போல இரகசியமான முறையில் வணிக வகுப்புக்கு சென்று அங்குள்ள இருக்கைகளை ஆக்கிரமித்துள்ளனர். அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள விமான நிறுவனத்தில் உரிய அனுமதி சீட்டு இன்றி இவ்வாறு அதிக செலவுள்ள வகுப்பில் பயணித்தது குறித்து அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பார்வை சிதைக்கும் கண்ணோயான கெரடோகோனஸ் பாடசாலை மாணவர் உட்பட இலங்கையர்களிடையே அதிகரித்து வருவதாக தேசிய கண் மருத்துவமனை எச்சரித்துள்ளது. உலக கெரடோகோனஸ் தினத்தை குறிக்கும் வகையில் கார்னியா அறுவை சிகிச்சை நிபுணர் ஆலோசகர் குஷும் ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் அரிதாக கருதப்பட்ட இந்த நோய் இப்போது 8 வயதுக்குட்பட்டவர்கள் மத்தியில் கூட அதிகரித்து வருகிறது. கெரடோகோனஸ் கண்ணின் தெளிவான முன் மேற்பரப்பான கார்னியாவை படிப்படியாக வீக்கமடைய செய்கிறது. இதன் விளைவாக மங்கலான அல்லது சிதைந்த பார்வை ஏற்படுகிறது. நோயின் நிலை மற்றும் தீவிரத்தை பொறுத்து சிகிச்சை விருப்பங்கள் மாறுபடும். இந்த நோயை கட்டுப்படுத்த ஆரம்பகால பரிசோதனை மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சரியான நேரத்தில் கண்டறியப்பட்டு நிர்வகிக்கப்படாவிட்டால் கடுமையான பார்வை குறைபாட்டிற்கு வழிவகுக்கும் என்று கார்னியா அறுவை சிகிச்சை நிபுணர் ஆலோசகர் குஷும் ரத்நாயக்க எச்சரித்துள்ளார். கந்தலாய் நகரில் உள்ள நகைக்கடை ஒன்றில் நூதன முறையில் தங்க நகைகளை திருடிச் சென்றதாக சந்தேகிக்கப்படும் பெண்ணொருவர் நேற்று முன்தினம் மீண்டும் அதே பகுதியில் நடமாடிய போது கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு கந்தலாய் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். கடந்த மாதம் 28ஆம் தேதி கந்தலாய் நகரில் அமைந்துள்ள ஒரு நகைக்கடைக்குள் குறித்த பெண் நுழைந்துள்ளார். நகை பார்ப்பது போல கடை உரிமையாளரின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு வாயில் மறைத்து வைத்திருந்த போலி தங்க மோதிரத்தை காட்சி பெட்டியில் வைத்துள்ளார். அதே சமயம் பெட்டியில் இருந்த உண்மையான தங்க மோதிரத்தை எடுத்து மறைத்துள்ளார். மேலும் ஒரு தங்க மோதிரம் மற்றும் காது ஜோடி ஒன்றை தேர்ந்தெடுத்து 2000 ரூபாய் முற்பணம் மட்டும் கொடுத்துள்ளார். மீதி பணத்துடன் பின்னர் வந்து எடுத்து செல்கின்றேன், இவற்றை தனியாக வைத்திருங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார். இதேபோல தமிழகம் முல்லைப்பொத்தானை நகரில் உள்ள நகைக்கடை ஒன்றிடம் இதே தந்திரத்தை கையாண்டுள்ளார். இந்த கொள்ளை சம்பவங்களில் 3,95,000 ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளதாக கந்தலாய் போலீசார் தெரிவித்தனர். பெண் சென்ற பிறகு மோதிரம் குறித்து சந்தேகம் ஏற்பட்ட கடை உரிமையாளர் அதனை பரிசோதனை செய்தபோது அது போலி மோதிரம் என்றும் உண்மையான தங்கம் திருடப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது.
இந்நிலையில் நேற்று முன்தினம் அதே பெண் மற்றும் அவருடன் மற்றொரு பெண் கந்தலாய் நகரில் உள்ள வேறொரு நகைக்கடைக்கு அருகில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடுவதை பொதுமக்கள் கவனித்துள்ளனர். தகவல் கிடைத்த கடை உரிமையாளர் உடனடியாக அங்கு சென்று பொதுமக்களின் உதவியுடன் குறித்த பெண்ணை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். போலீசாரின் ஆரம்ப விசாரணையில் கைது செய்யப்பட்ட இந்த இரண்டு பெண்களும் இதற்கு முன்னரும் பல நகைக்கடை திருட்டு வழக்குகளில் ஈடுபட்டுள்ளார்கள் என தெரிய வந்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்து நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் பஸ்ம சமரசிங்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய 2026ஆம் ஆண்டுக்கான பாதீடு மக்களுக்கு பயன் தருவதாகவே அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான பாதீட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான பாதீடு சர்வதேச நாணய நிதியத்தின் பாதீடு என்று எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன. ஊழல் மோசடிக்கான பிணைமுறை மோசடிக்கு அடிக்குறிப்பு எழுதியவர்களே இந்த விமர்சனங்களை முன்வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஊழல் மோசடிக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்துள்ளதால் எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய உற்பத்திகளை அதிகரித்து மக்களுக்கு நிவாரணம் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதற்கமைய அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் பொருளாதார முகாமைத்துவத்துக்கான நடவடிக்கைகள் சிறந்த முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் 2028ஆம் ஆண்டு முதல் அரசு முறை கடன்கள் மீள செலுத்தப்படும் என்றும் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் முடிவிலைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் காரில் பயணித்த போது கைது நடவடிக்கை இடம்பெற்றது. காரில் இருந்து வாள் 5000 வரையான போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர் பயணித்த கார் போலி இலக்குத்தகடு கொண்ட கார் என காவல்துறை விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேரி துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வாகன உதவி புரிந்தவர் என்ற அடிப்படையில் கைதான குறித்த நபருக்கு யாழ்ப்பாணத்தில் இயங்கும் வன்முறை கும்பல்களுடனும் தொடர்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 30 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ள குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் போலி இலக்கத்தகடு, ஆயுதம், போதைப்பொருள் என்பனவற்றுக்கு யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முற்படுத்தி நடவடிக்கை எடுக்க உள்ளதுடன் அதன் பின்னர் கொழும்பு விசேட காவல்துறை குழுவினரிடம் சந்தேக நபரை ஒப்படைக்க உள்ளனர். சந்தையில் முட்டை, கோழி மற்றும் பன்றி இறைச்சியின் விலைகளில் ஏற்படும் அசாதாரண ஏற்ற இறக்கங்களை கட்டுப்படுத்துவது தொடர்பில் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. உற்பத்தியாளரை பாதுகாக்கும் நிலையான விலையை பேணுவதை நோக்கமாக கொண்டு நுகர்வோருக்கு சலுகை விலையை வழங்கும் நோக்கில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் அதிக இலங்கை கால்நடை உற்பத்தி மற்றும் பொது போக்குவரத்து விவசாயிகள் அமைப்பு மற்றும் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறையின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் கே சரத் ஆகியோருக்கிடையே நடைபெற்றது. இயாயிலவில் உள்ள தாதுகம பகுதியை மையமாக கொண்டு நாடு முழுவதும் விலங்கு போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள இந்த அமைப்பு நாட்டில் உள்ள கால்நடை பண்ணைகளில் இருந்து பன்றிகள், கோழிகள் மற்றும் முட்டைகளை சந்தைக்கு கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த செயல்பாட்டில் அவர்கள் எதிர்கொள்ளும் போக்குவரத்து சிக்கல்கள், கால்நடை வளர்ப்பாளர்கள் எதிர்கொள்ளும் உற்பத்தி சவால்கள் குறித்து விரிவான கருத்து பரிமாற்றம் நடைபெற்றது. குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக பன்றி பண்ணைகளில் பரவி வரும் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் இன்னும் முழுமையாக கட்டுப்படுத்தப்படவில்லை என்பதும், முட்டை, கோழி மற்றும் பன்றி இறைச்சியின் விலைகளில் ஏற்படும் தொடர்ச்சியான ஏற்ற இறக்கங்களை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியமும் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. உயர்தர பரீட்சை நடவடிக்கைகள் நிறைவடைவதற்கு முன்னரே இம்முறை விடைத்தாள் திருத்தும் பணிகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நேற்று ஆரம்பமான நிலையில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உயர்தர பரீட்சை நடவடிக்கைகள் வெற்றிகரமாக ஆரம்பமான நிலையில் இது தொடர்பாக இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் லியனகே கருத்து தெரிவித்தார்.
குறித்த நேரத்தில் நேற்று குறித்த பரீட்சை ஆரம்பமானது. அதேபோல் நாட்டில் உள்ள அனைத்து பரீட்சை நிலையங்களிலும் எவ்வித தடங்களுமின்றி பரீட்சை வழமை போல நடைபெற்றது. பரீட்சை முடிவுக்கு முன்னரே விடைத்தாள் திருத்தம் பணிகளை ஆரம்பிக்க தற்போது நாங்கள் திட்டங்களை தயாரித்துள்ளோம். மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால், உரிய கால அட்டவணையை பரிசோதித்து பரீட்சை ஆரம்பிப்பதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவே குறித்த பரீட்சை நிலையத்திற்கு செல்லுங்கள். அரை மணி நேரத்திற்கு முன்னதாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அமருங்கள். மண்டபங்களுக்குள் பிரவேசிப்பதற்கான பரிசு அனுமதி பத்திரத்தை எடுத்து செல்லுங்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட சக்தி வாய்ந்த குற்றவியல் கும்பல் உறுப்பினரான பைக்கோ சமனின் மனைவி வவுனியா நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். கடவுச்சீட்டு விசாரணை ஒன்றுக்காக அவர் நேற்று நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். வவுனியா குடிவரவு மற்றும் குடியகல்வு அலுவலகம் மூலம் போலி கடவுச்சீட்டை தயாரித்ததாக கூறப்படும் வழக்கு தொடர்பில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பலத்த காவல்துறை மற்றும் சிறைச்சாலை பாதுகாப்பின் கீழ் அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் காலை வேளையில் மழை பெய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. அத்துடன் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா, தென் சபரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல், தென் சபரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.